Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மனுஷர்கள் மாறிவிட்டார்கள். கடவுளுடைய சாயல்லே கடவுளைப் போல இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் இன்றைக்கு அது புரியாதனால, அது யாரும் போதிக்காதனால, யாரும் சொல்லாதனால எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், எப்படியோ இருந்துக்கலாம், என்னமோ பண்ணிக்கலாம். வாழ்க்கைனா இப்படி தான், ஏன்னா எங்கள் ஊரில் இப்படி தான், ஏன்னா எங்கள் ஜாதியில் இப்படி தான், ஏன்னா எங்கள் இனத்தில் இப்படி தான், இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க, நான் இப்படியே பண்ணுறேன். அதுதான் தெரியுது ஒழிய கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, நம்ம கடவுள் உண்டாக்குனபடி நம்ம வாழுகிறோமா என்பதை குறித்து அறியாமல் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு உன்னதமான ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ரெடியா நீங்க அந்த எண்ணத்தை பெறதுக்கு? திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இயேசு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார். சில நேரத்தில் பிரசங்கியார்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து பிரசங்கம் பண்றது நல்லது. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த பரிசேயர்களுக்கும் இயேசுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய தகராறு. இவர் போதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு பெரிய சர்ச்சை இவருடைய போதையின் மூலம் கிளம்புது. அதில் மிகப்பெரிய சர்ச்சை இது. 30ஆம் வசனம் கவனிங்க. யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பாருங்க, நாம் யாருன்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அதை மைண்டில் வச்சுங்க. நாம் யார் அதை கண்டுபிடிக்க போறோம். நீ இயேசு சொல்றாரு. இயேசு மனிதனா வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டாரு. பெத்லஹேம் ஊரில் பிறந்து நாசரேத் ஊரில் வளர்ந்து மனுஷனாய் இவர்கள் மத்தியில் வாழ்ந்து இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். யாருக்காவது கோபம் வருதா? யாருக்கு ஒன்றும் கோபம் வர மாதிரி தெரியல இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு யூதர்கள் மத்தியில் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாலிசி. அது என்னன்னா, ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் அவர் காட் இஸ் ஒன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இது அவங்களுடைய லைஃப் ஸ்லோகன் மாதிரி. அது அவங்களுடைய இனத்தினுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோள். இது கடவுள் வந்து ஒருவர். எந்த மனுஷனும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கூடாது. கடவுள் இங்கே இருக்கிறார், அதுவும் கடவுள், இதுவும் கடவுள், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னால் கொன்னே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு. கடவுள் ஒருவர். அது என்ன அது கடவுள் இது கடவுள்ன்றது? கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு, எதில் அவங்க சரியா இல்லைனாலும் இதில் கரெக்டாக இருப்பாங்க. கடவுள் ஒருவர், அது மட்டும் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒருத்தருக்கு மேலே இருக்கவே முடியாது கடவுள் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நிச்சயம். இவர் அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மத்தியில் பிறந்து வளர்றாரு, அவங்க மத்தியில் ஒழுங்கிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்ன்றாரு. உடனே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கணும்னா அப்ப பிதாவும் நானும் ஒன்றுனா அவர் கடவுள், நீயும் கடவுளா? இதுதான் பிரச்சனை. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கல் எடுத்துட்டு ரெடியா நிற்கிறான். அடிச்சு கொன்னாலும் அதெல்லாம் பாருங்க, அவன் வந்து ரவுடிஸ் இல்லை, அவங்க வந்து அக்கிரமக்காரர்கள் இல்லை. இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு கடவுளை நேசிக்கிற மக்கள், கடவுளுக்காக வாழணும்னு அவங்க வைராக்கியமாக இருக்கிற மக்கள். இன்னும் பெரிய பாவின்னு சொல்ல முடியாது இவங்கள. கல் எடுத்துட்டு நிறைய நிற்கிறான் பாருங்க அடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஆள் அடித்து கொன்னா அது தெய்வ செயல். அது ஏன்னா இவர் எப்படி சொல்லலாம் தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் எப்படி சொல்லலாம்? இவர் மனுஷனாக இருந்துட்டு எப்படி சொல்லலாம்? அதான் அவங்க பிரச்சனை. கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறிகிறீர்கள் என்றால். நிறைய நல்ல நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கிறேன், நிறைய பேரை சோகமாக்கி இருக்கிறேன், விடுதலையாகி இருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். எதுக்காக கல்லறிகிறீங்க? எந்த அற்புதத்துக்காக, எந்த நல்ல காரியம் நான் செஞ்சேன் அதுக்காக கல்லறிகிறீங்க இப்போ அப்படின்னாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறது இல்லை. பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, நீ செய்த நல்ல காரியத்தினால நாங்கள் கல்லறியில. எதுக்காக கல்லறியணும்? நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லறிகிறோம். நீ மனுஷனாய் இருந்துகிட்டு உன்னை தேவன் என்று சொல்லி, எப்ப சொன்னார் தேவன்? பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. சரி, பிதாவனா அப்ப நீயும் தேவன் தானே, அவர் தேவன், அப்ப நீயும் தேவன்ற, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவ தூஷணம் பண்ணுகிறாயே, அதுக்காக தான் கல்லறிகிறோம் என்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்ப பாருங்க ஷாக் ட்ரீட்மெண்ட்.
இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அதாவது கர்த்தர் இவங்களை பார்த்து, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன், அது கர்த்தர் சொன்னாராம் என்று உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது இல்லையா? வேத வசனம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்ச ஆளுங்க எல்லாம் மனப்பாடமாக தெரியும் வசனமெல்லாம். இவங்களை பதில் சொல்றதுன்னா பைபிள்லேருந்து பதில் சொன்னா தான் தப்பிக்கலாம், இல்லைன்னா போச்சு. அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால சொல்றாரு, சரி நான் தேவன் என்ன சொன்னதுனால கோச்சிக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னது இருக்கட்டும், உங்களை சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லவில்லையா என்று தேவனே கேட்டிருக்கிறார். ஒருக்க யாரா? இஸ்ரவேல் மக்களை, யூதர்களை பார்த்து தேவன் சொன்னாராம், நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லவில்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டாராம். அப்படி எழுதி இருக்குதா இல்லையா அப்படின்றார். பழைய ஏற்பாட்டில் வாசித்திருக்கியா இல்லையாங்கிறாரு. நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லையா அப்படின்னு கர்த்தர் கேட்டார் இல்லையா உங்களை? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நீங்களாம் தேவர்களா? அதுக்கு ஏன் உங்களுக்கு கோபம் வரல? உங்களையே தேவன் கர்த்தர் கூப்பிட்டாரே. எவ்வளவு பெரிய ஷாக்காக இருக்கும் பாருங்க. பதிலே சொல்ல முடியல. என்னடா அது, இவர் கடவுள்னு சொன்னார், இவரை கல்லறியலான்னு பார்த்தா இவர் சொல்றாரு நம்மளை தேவர்கள்னு சொன்னாராம். ஆமா, யோசித்து பார்த்தா எழுதிதான் இருக்குது, அதுவும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை, 35ஆம் வசனம், தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. நீங்க வெறும் வசனம் கிடைச்சது, உங்களுக்கு 10 கற்பனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விதத்தில் நீங்க ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள், எல்லாருக்கும் கொடுக்கப்படல 10 கற்பனை, யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. தமிழ்ல வாசிக்கும் போது சரியா சில நேரத்தில் புரியாம இருக்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி இருக்குது? and the scripture cannot be broken. ஸ்கிரிப்சரை பிரேக் பண்ண முடியாதுன்றார். சொல்லி இருக்குதுன்னா சொல்லி இருக்குது, அவ்வளவுதான். அது உண்மை, அது தவறாததா இருக்கு. அதுல தவறு பிழை நீ கண்டுபிடிக்க முடியாது. சொல்லி இருக்குதா இல்லையான்றார். முழிக்கிறாங்க எல்லாரும். வேதம் தவறாததா இருக்க, வேதம் தவறாததா இருக்க. அதாவது வசனத்தை நீங்க பெற்று 10 கற்பனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கே உங்களை தேவர்ன்ட்டாரு. அந்த வேத வசனத்தை நீ மாற்ற முடியாது, திருப்பி மாற்றி எழுத முடியாது, உடைச்சு போட்டு உடைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது எழுதி இருக்குது, தவறாததா இருக்கிறது. அது அப்படி இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான். என்ன அர்த்தம் அதுக்கு? பிதாவோடு இருந்த இந்த தேவகுமாரன், காலாகாலமாக இருந்த தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். நாமெல்லாம் பிறக்கும் போது, ஆதாம் பாவம் செய்த பிறகு நாமெல்லாம் இப்போ பாவத்திலே பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா? அப்போ நம்மளாம் பிறக்கும் போதே பாவ சுவாபம் நமக்குள்ள வந்துடுது. பாவத்தின் தீட்டு, கரை நம்ம மேல படிந்து இருக்கிறது. ஆனால் தேவகுமாரனா இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவர் பரிசுத்தமாக்கப்பட்டுனா இந்த பாவ கரை அவர் மேல கொஞ்சம் கூட படாதபடிக்கு தேவன் பார்த்து கொண்டாராம். கண்ணின் வயிற்றில் ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாமல் அதனால தான் பிறந்தார். ஏன்னா அந்த மனுஷன் மூலமாக தான் இந்த பாவத்தின் கரை சேருது. மனுஷன் தான் வித்தை கொடுக்குறான், அந்த பாவ கரை அந்த வித்தின் மூலமாக தான் வருது, ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு. அதனால தான் ஒரு மனுஷனுடைய ஆணுடைய உதவி இல்லாமல் கண்ணின் வயிற்றில் பரிசுத்தாவியினால் கற்பந்தரிக்கப்பட்டு அவர் பிறக்கிறார். அதை தான் சொல்றாரு இங்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும். அதாவது கண்ணின் வயிற்றில் ஒரு மனுஷனுடைய வயிற்றின் மூலமா பிறந்தாலும் கூட பாவக்கரை அவரை அணுகாதபடிக்கு, தொடாதபடிக்கு, அதனால் அவர் தீட்டுப்படாதபடிக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் சொல்ற, நீங்கெல்லாம் பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான். என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணன் சொல்றான் என்று நீங்கள் சொல்லலாமா? சொல்றாரு, நீங்களாம் பாவத்திலே பிறந்தவங்க, உங்களையே தேவர்கள்ட்டாரு. நான் பாவம் என்ன கொஞ்சம் கூட தீட்டுப்படுத்தல, பாவம் என்ன கொஞ்சம் கூட தொடல, பாவ கரை என்பது என் மேல கிடையவே கிடையாது. கண்ணியின் வயிற்றில் பிறந்து அப்படியே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்தவன் நான் என்னை தேவனுடைய குமாரன் சொன்னது தேவதூஷணமா? உங்களை தேவர்கள் என்று கடவுள் சொல்லி இருக்க, நான் என்ன தேவகுமாரன் சொன்னது தேவதூஷணமா? ஹலோ, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இவர்களை கடவுள் தேவர்கள் என்று சொன்னாரா? ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல பாருங்க அவங்களால. ஏன்னா சொன்னார். இதுல ஒரு பெரிய ரெவலேஷன் அடங்கி இருக்குது. இவர்களை தேவர்கள் சொன்னாரா? சொன்னார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி அப்படி சொல்லலாம்? தேவன் ஒருவரே, அப்ப இவர்களை தேவர்கள் என்று எப்படி அவர் சொல்லலாம்? கவனிப்போம். 82வது சங்கீதத்துக்கு திருப்போம். முதல் வசனம். இத மனசுல வச்சுட்டு தான் அவர் சொல்றாரு, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர்
நியாயம் விசாரிக்கிறார். இதை வாசித்துட்டு நான்லாம் அந்த காலத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கிறது, இது ஏதோ தேவலோகத்தில் நடக்கிற ஒரு சீன் போல இருக்குது. தேவன் நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு, தேவர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, அது என்னத்தையோ பற்றி பேசுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா இது அப்படி இல்லை. தேவன் அங்கே நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. தேவர்களின் நடுவே அவன் நியாயம் விசாரிக்கிறாருன்னு யாரை தேவர்கள்னு சொல்லுதுன்னா மனுஷரை தான். நம்பலன்னா அடுத்த 4 வசனத்தை வாசித்தாலே போதும், நம்பிடுவீங்க. எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். நியாயாதிபதியாகிய தேவன் கேட்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை, எது வரைக்கும் அநியாயம் அக்கிரமம் செஞ்சு முகதாட்சியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க? நியாயம் விசாரிக்கிறார். யார? தேவர்களை. தேவர்கள் யாரு? தேவனுடைய மக்கள். அவர்களை தான் தேவர்கள்னு சொல்லியிருக்குது. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கு நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். யார்கிட்ட பேசுறாரு? மனுஷர்கிட்ட தான் பேசுறாரு. பலவீனும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். யார்கிட்ட பேசுறாரு? மனுஷர்கிட்ட தான் பேசுறாரு. நியாயம் விசாரிக்கிறாரு. யாரை நியாயம் விசாரிக்க? இங்க தேவலோகத்தில் தேவர்களிடத்தில் இல்லை, இங்க மனுஷர்கள் மத்தியில் தேவன் வந்து நியாயாதிபதியா நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஏன் அப்படிலாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கா நடந்துங்கன்றாரு. 5ஆம் வசனம், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. மனுஷரை பற்றி சொல்றாரு கடவுள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார், இருள நடந்துட்டு இருக்கிறாங்க, தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள்னா தாங்கள் யார் என்கிற அறிவே அவங்களுக்கு இல்லை. இருந்தால் அப்படிலாம் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி அறியாமல் உணராமல் நடந்துக்கிறதுனால அந்தகாரம், ஒரே இருள், அறிவற்ற ஜனமாக இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது. அஸ்திபாரங்கள்னா இன்னைக்கு கூட பாருங்க, அதை நாம் பார்க்கிறோம் சமுதாயங்களில். குடும்பம் என்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், கடவுள் உண்டு பண்ணின ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்கிறது கடவுள் உண்டு பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். ட்ரூத் என்பது, சத்தியம் என்கிறது கடவுள் உண்டு பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்லாம் அசைகிறது, இதெல்லாம் ஆட்டங்காணுகிறது. ஏனென்று சொன்னால் அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு குடும்பத்தில் இன்னைக்கு ஏன் பிரச்சனை? குடும்பங்கள்லாம் ஏன் குடும்பங்களாக இருக்க முடியல? ஏன் சமாதானமாக இருக்க முடியல? ஏன் நல்லா வாழ முடியல? ஏன் குடும்பங்கள் கடவுள் எப்படி நினைச்சு உண்டாக்குனாரோ அதன்படி இன்றைக்கு இருக்க முடியலன்னு சொன்னால் அவங்க அஸ்திபாரம்லாம் ஆட்டங்கண்டுருச்சு. ஏன்னா அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். நாம் யார்? தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்ட மக்கள் என்கிற அந்த அறியாமை உணர்வு இல்லாததுனால அந்தகாரம் ஏற்பட்டு அதை குறித்த ஒரு இருள். வாழ்க்கை எதுக்கு கல்யாணம், எதுக்கு மனைவி, எதுக்கு பிள்ளைகள், எதுக்கு வாழ்க்கை, நான் எப்படி வாழணும், கடவுள் யார், நான் யார், நான் எப்படி இருக்கணும், இதெல்லாம் குறித்த ஒரு அறியாமை உண்டாயிட்டதுனால, இருள் உண்டாயிட்டதுனால வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. குடும்பம் அஸ்திபாரம், குடும்பங்கள் சரியா இருக்க முடியல, தொழில்கள் சரியா நடக்க முடியல, மனசுல நிம்மதியில் மனுஷனே நல்லா இருக்க முடியல. அவன் அஸ்திபாரமே ஆட்டம் கண்டு இருக்குது, அவனுக்கே ஒரு நிம்மதி இல்லை. ஏனென்றால் அறியாமல் உணராமல் இருள் உண்டாகி அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவர்களை பார்த்து சொல்றாரு, யார? ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, இப்படி இருக்கிறீங்க, அறியாமல் உணராமல் இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நான் போட்ட ஃபவுண்டேஷன்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க 6ஆம் வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும், இதை தான் மனசில் வச்சுட்டு சொல்றாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான ஒரு மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஹலோ, நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லி இருந்தேன் என்று அவர் சொல்லவில்லையா? வேதத்தில் இல்லையான்னு கேட்டார். அதை தான் கேட்கிறாரு. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இது பாசிபிளா? இது உண்மையா நடக்குமா? அது நல்லா கவனிங்க. இன்னைக்கே குழப்பம் உண்டாயிடக்கூடாது. சிலர் போய் வெளியே போயிட்டு, ஆமாயா இன்னைக்கு ஒரு புதுசாக ஒன்று சொல்லிட்டாரு, நம்மளை எல்லாம் கடவுள்ன்ட்டாரு அவர். என்ன ஒரு கள்ள உபதேசம்! ஐயோ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் நீங்கன்னு சொன்னா நான்? நீங்க தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், நீங்க ரத்தம் சிந்தி தான் உலகத்துக்கு மீட்பு உண்டாச்சுன்னு சொன்னா, இல்லை உங்களை தான் உயிரோட எழுப்பினாருன்னு சொன்னேன்? என்ன சொன்னேன் நான்? நல்லா கவனிங்க.
நீங்கள் தான் கடவுள்னு சொன்னா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவர் எப்படி அவர் ஜனங்களை பார்த்து நீங்கள் தேவர்கள்னு சொல்லலாம், அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அவர் எப்படி சொன்னார்னா, அவர் தேவன், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட இவர்கள் தேவர்கள். அவர் தேவன், இவர்கள் குட்டி தேவர்கள். தேவன் ஒருவரே, ஆனால் தேவனை போல இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கிற தேவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதான் தேவனால் உண்டாக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மக்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. சிலர் இருக்கிறாங்க, சில கிறிஸ்தவங்க இருக்காங்க, இதெல்லாம் கள்ள உபதேசம் பண்ற தூக்கிடு. ஆனால் அதே கிறிஸ்தவங்க போய் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில் உட்காந்துருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ பூச்சியிலேருந்து வந்தோம், புழுலேருந்து வந்தோம், குரங்குலேருந்து வந்தோடனே தலையாட்டு இருக்கலாம் பிரதர். அதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு வர தெரியுது. நான் சொல்றேன், இதை கொஞ்சம் கேளுங்களேன். நான் பைபிள்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க, அவன் சொல்ல சொல்ல நீங்க தலையாட்டுறீங்களே. அங்க ஒன்றும் பேச காணும். நான் உங்களுக்கு என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன், சயின்ஸ் புக்ல இருந்தா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வேத வசனத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். பூச்சி, புழு, குரங்கு அது இதுன்னு சொன்னா பரவாயில்ல, உட்காந்து சகிச்சு கேட்டுக்கிறது, அதை நம்பிக்கிறது வேற. நாம எல்லாம் என்ன, நாமும் ஒரு மிருகம் தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வேற சொல்லிக்கிறது வேற. ஆனா நான் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் நீங்கள். அவர் தேவன் என்று சொன்னால் நீங்கள் குட்டி தேவர்கள் சொன்னா ஏன் கோபம் வருது? நான் சொல்லுகிறேன், மனம் திறந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாய் குட்டியை போடுகிறது இல்லையா? எல்லாம் அதன்படி பிறக்கிறது. மாடு மாட்டுக்குட்டியை போடுது, ஆடு ஆட்டுக்குட்டியை போடுது. நான் சொல்லுகிறேன், தேவன் தேவர்களாய் குட்டி போட்டிருக்கிறாரு, அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். இதை புரிஞ்சு நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குது பிரதர். இங்க குனிஞ்சு சோர்ந்து போய் வந்தவங்களால நிமித்துறதுக்கு தான் இங்க சபை வச்சிருக்கிறோம். நீங்க குனிஞ்சு வர நாங்க அப்படியே தடவி கொடுத்து குனிஞ்சே அனுப்பிச்சிருது இல்லை. நாங்க குனிஞ்ச முதுக நிமித்தி, குனிஞ்ச தலையை கீழே பார்க்கிற தலையை மேல நிமித்தி பார்க்க வைக்கும்படியாக தான் இங்க சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நான் யார், நீங்கள் யார்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான். உங்களை கண்ணாடியில சந்தோஷத்தோட பாருங்க. மனுஷன் சொல்ற கதையை வச்சு பார்க்காதீங்க, கர்த்தர் சொல்லுகிற அந்த சத்தியத்தை வைத்து பாருங்கள். அவர்கள் உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு, அவரே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஏன் உங்களை புழு பூச்சி நான் ஒன்னும் இல்லை அடியே நெம்மாத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு கழுதை, இயேசுவுக்காக ஒரு கழுதை. இயேசுவுக்காக மனுஷனாகிற மாதிரி ஒரு நோக்கம் இல்லை. மனுஷனை தவிர கழுதை ஆகிறதுக்கு ரெடி, குதிரை ஆகிறதுக்கு ரெடி, ஆடாகிறதுக்கு ரெடி, மாடாகிறதுக்கு ரெடி, என்ன வேணா ஆகிறதுக்கு ரெடி கிறிஸ்தவர்கள். ஆனா தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனாக, குட்டி தேவனாக இந்த பூமியிலே தலை நிமிர்ந்து வாழதான் ரெடி இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த வர்ற வாரங்களில் இதுக்கு ரெடி பண்றோம். இயேசுவே சொல்றாரு, உங்களை தேவர்கள்னு சொல்லியிருக்காரு. வேத வசனம் தவறாததா இருக்க. எல்லாம் சொல்லுங்க, வேத வசனம் தவறாததா இருக்க. அப்படின்னா ஸ்கிரிப்சர் cannot be broken. அவர் சொல்லிட்டாருங்க, இனிமே யாரும் போட்டு உடைக்க முடியாது. இதை அது எதுன்னு கதை சொல்ல முடியாது. அது அப்படி இல்லை, இது இப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படிதான் அது தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல தான் சொல்லி இருக்குது, வேத வசனம் தவறாததா இருக்க. வேற எங்கேயும் சொல்லு, இங்க தான் சொல்லி இருக்கு, தேவ வசனம் தவறாததா இருக்கிற. நான் சொல்றேன், தவறாத வேத வசனம், மாறாத வேத வசனம், the infallible, inerrant, inspired word of God says that you are gods made in the image and likeness of God. பிழையற்ற தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்ட இந்த தேவ வசனம், தவறாத தேவ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட தேவர்கள் இருக்கீங்களா? 6ஆம் வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். என்ன சொல்றாரு? நான் இவ்வளவு உயர்ந்த ஒரு எண்ணத்தை உங்களை பற்றி வைத்திருக்கிறேன். உங்களை ஒரு சின்ன குட்டி கடவுள் மாதிரி பார்க்குறேன் உங்களை. ஆனால் நீங்கள் சாதாரண மனுஷனை போல அந்த உலக பிரபுக்கள் மாதிரி, உலகத்தில் இருக்கிற அந்த ஆட்கள் மாதிரி வாழ்ந்துட்டு, ஒரு மாம்ச பிண்டம் மாதிரி வாழ்ந்துட்டு, ஏதோ ஒரு உயர்ந்த ரகம் மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு போறீங்களா?
அப்படிங்கிறாரு. நான் உங்களை குறித்து தேவர்கள் என்று சொல்லியிருந்தேனே அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா?